வெல்கம் பேக் டு ஒடுகை 360 சேனல். நம் தமிழ் வாழ்க்கையிலும் சரி, இந்திய வம்சாவளியிலும் சரி, பொதுவாக அங்காளி பங்காளிகள் சண்டைகள் அதிகமாகவே இருக்கக்கூடும். அப்படி இருக்க பட்சத்தில் அங்காளிகளும் பங்காளிகளும் ஒரே வீட்டில் பக்கத்தில் இருந்தோம்னா எப்பயாவது சண்டைகள் வந்த வண்ணம் உள்ளது. அவ்வாறு இருக்கும்போது அங்காளிக்கு ஒரு சண்டை, ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டால் பங்காளி ஆனந்தப்படுவதும், பங்காளிக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டால் அங்காளி ஆனந்தப்படுவதையும் நம்ம பார்த்திருக்கின்றோம். அதே போல தான் இந்தியா பாகிஸ்தானும். இந்தியா பாகிஸ்தானை சீண்டாது, ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கும். அங்காளியாக இந்தியா சர்ஜரிக்கல் அட்டாக் பண்ணி சில பல உயிர்களை, தீவிரவாத உயிர்களை அளித்தாலுமே ஒழிய மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்படவில்லை என்று வரலாற்று கணிப்புகள் கணிக்கப்படுகின்றது. ஆனால் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்து கிட்டத்தட்ட ஒரு 370 நபர்களை காவு பலி வாங்கி உள்ளது. மேக வெடிப்பு ஏற்பட்டு 370 நபர்களை பாகிஸ்தானில் ஒரு காவு பலியானது ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் வடக்கு மாகாணத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக 307 பேர் ஒரே இடத்துல மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டதாக செய்திகள் வந்த முன்னம் உள்ளன. பாகிஸ்தான் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்வா என்ற மாகாணத்தில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு உயிர் சேதமானது ஏற்பட்டுள்ளது. இதுவரை சனிக்கிழமை 16 மாலை நிலவரப்படி 13 குழந்தைகளும் 15க்கு மேற்பட்ட பெண்களும் 48 மணி நேரத்துக்குள்ள 307 நபர்கள் கொல்லப்பட்டதாக அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இதில் மெஜாரிட்டியாக தீவிரவாதிகளாக இருந்தால் கண்டிப்பாக நம் பங்காளியாக இந்தியா பெருமைப்பட்டிருக்கும். ஆனால் போன உயிர்கள் அனைத்துமே பெண்கள், குழந்தைகள் தான். ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு இந்தியா மிக ஒரு இரங்கல் செய்தியை தெரிவித்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். மொத்தம் 74 வீடுகள் சேதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆக மொத்தம் இது பாகிஸ்தானுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தாலும் போன உயிர்கள் அனைத்துமே குழந்தைகள், பெண்கள் என்று சொல்லப்படுவதால் நாம் இந்தியா தரப்பில் மிகுந்த இரங்கலை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பாதுகாப்பு பணிகளையும் கடலோர மாவட்டங்களையும் நீர்நிலைகள் சார்ந்த மாவட்டங்களையும் இந்தியா தகுந்த பாதுகாப்பை தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எது எப்படியோ வானிலைக்கு, இயற்கை சீற்றத்திற்கு உயிர்கள் பலியாகிய வண்ணம் உள்ளன. மக்கள்கள் சேஃபாக இருக்க வேண்டும்.